சும்மா இரு சொல்லற ஆன்மீக மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எம்பெருமான் முருகப்பெருமானை பற்றி எண்ணற்ற விவாதங்கள். அவர் வடக்கில் பிறந்தாரா, தெற்கில் பிறந்தாரா என்ற நிலைதாண்டி, அவர் கடவுளா மனிதனா என்ற நிலைதாண்டி, இப்போது முருகப்பெருமான் ஈசனின் மைந்தனா அந்த அளவுக்கு இப்ப ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு முருகனோட விவாதங்கள். அப்ப நம்முடைய சங்க இலக்கியங்களும் சைவ மரபும் என்ன சொல்கிறது முருகப்பெருமானை பற்றி? நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, மாணிக்கவாசகர் திருவாத ஊரார் என்ன பாடினார்? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பாடினார். அப்ப சிவபெருமான் தென்னாட்டில் உள்ள மக்களை காத்து அருளிய காரணத்தினாலே தென்னாடுடைய சிவனை போற்றி என்று பாடினார். அப்ப சிவபெருமானே தென்னாடு என்றால் அவருடைய மைந்தன் தென்னாட்டில் அருள் பாலிக்க மாட்டார்? இல்லை நம்மளுக்கு அதற்குரிய ஆதாரங்கள் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் முதல் கேள்விக்கு நான் வரணும். முருகன் சிவபெருமானின் மகனே இல்லை என்று கேள்வி. இதை அழகாக அருணகிரிநாதர் சொல்கிறார் சுவாமிமலை திருப்பதியில். கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே அப்படின்றார். கைலை மலை நாதர்னா யாரு? ஈசனின் மைந்தன் தான் கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே, கடக புயமதி ரத்தினை மணியனை பொன்மாலை சச்சை கமலும் மணமா கடம்பம் மணிவோனே தரணம் இதையா அப்படின்ட்டு அருணகிரிநாதர் பாடினார். என்னுடைய துன்பத்துக்கான காரணத்தை நீ இப்பயே சொல்லும் முருகா அப்படின்னு சொன்னாரு. இந்த பதிவெல்லாம் கேட்கும் போது, முருகா எனக்கு துன்பமே வந்தாலும் பரவாயில்ல, இந்த விவாதங்களுக்கு நீ பதில் சொல்லும் முருகான்ற அளவுக்கு என்னுடைய நிலைமை போயிடுச்சு. முன்பு சொன்ன மாதிரி நம்மளுக்கு எதுவும் ஆதாரங்கள் இல்லையா? முருகப்பெருமான அறுபடை வீடுகளும் அருணகிரிநாதர்கள் திருப்புகள் பாடிய தலங்கள் கிட்டத்தட்ட 266 தலங்களுக்கு மேல தமிழ்நாட்டில தான் இருக்கு. அதாவது தொல்காப்பியத்துல சேயோன் வருக செவ்வேல் தருக, அதுல ஒருத்தவர் முருகப்பெருமானோட திருப்புகள் பாடாதீங்க, திருப்புகள் கந்தரனுபதி பாடாதீங்க அப்படின்ட்டு ஒருத்தவர். எங்கேயுமே முருகனை மனிதன் என்று சொல்லவே இல்லை. குறிஞ்சி நில கடவுள் சேயோன் தான் தொல்காப்பியம் சொல்லுது. திருமுருகாற்றுப்படையில வேலவா வேலவான்றதான் திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் குறிப்பிடுகிறார். வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறை மீட்ட தீரவேல் அப்படின்ட்டு நக்கீரர் குறிப்பிடுகிறார். அப்ப நம்ம சமயம் சொல்லிக் கொடுத்தது என்ன? சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதயமான அக்கிலி பிறப்பு தான் ஞானவேல் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் நம்முடைய பண்பாடு சொல்கிறது. அருணகிரிநாதர் முதல் திருப்புகளை பாடுகிறார். முத்திக்கோர் வித்துக்குருவர் எனபோதும் முக்கற்பர மற்குச்சுருதின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மவர்க்கத்தமரும் அடிவேன அப்படின்னு சொல்றார். ஒரு காலத்துல சைவ வைணவ சண்டை இருந்தது. இப்ப சைனவ வைணவ சண்டை இல்லை. ஏன் தெரியுமா? ரெண்டுக்கும் நடுவுல முருகன் இருக்கிறார். இதுக்குத்தான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அன்றே போதித்தார், என்னை வணங்கப்பட வேண்டும் என்றால் என்னை சுற்றி 1008 விவாதங்கள் வரும் அப்படின்ட்டு. ஆனா முருகன் சரியான சூட்சமமான அவர். என்னைக்கு தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பிரச்சனை வருகிறதோ அன்று அவர் வருவார். எப்படி? தமிழ் பழகி இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வரைக்குகி எடுத்த வெளி காணுமா. தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பேசும் அன்பருக்கு ஏதேனும் ப்ராப்ளம், அதாவது பிரச்சனை இருந்தா விண்ணிலிருந்து வர்ற மின்னல் மாதிரி வருவாராம். இதை அழகாக அருணகிரிநாதர் கூறுகிறார். ஒண்ணு மட்டும் புரியலங்க. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட போறோம். ஆனா முருகப்பெருமானுக்கு பிரச்சனை வர்றப்ப முருகப்பெருமான்கிட்ட நம்ம போறதில்லை. அது மாதிரி நம்ம பிரச்சனையே கொண்டு போய் முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாறுதல் வரணுமா அப்படின்ட்டு முருகன் பெருமான்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து முருகப்பெருமானுடைய வரலாறையும் அவருடைய அவதாரத்தையும் அவருடைய பிறப்பையும் பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படிதான் சொல்லணும். அதனாலதான் தேடி எடுத்த பொக்கிஷங்களை இன்னைக்கு படிக்காதீங்க, பாடாதீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு மதம் மொழி இனம் அப்படின்னு ஒரு பிரிவினையே கொண்டு வருவாங்க. இறைவனுக்கு எதுங்க திசை? எல்லா திசையிலையும் இறைவன் இருக்கிறார். அருணகிரிநாதர் சொல்ற, எங்கே நிற்பினும் அங்கே வருவனே அப்படின்னு சொல்லு. நான் எங்க நின்று முருகா உன்னை கூப்பிடுறேன்னு முருகப்பெருமான் அங்கே வருவார் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இறைவனை உள்ளத்தில் நினைச்சு எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க, இறைவன் வருவார். இறைவனை வச்சு இந்த தேவையில்லாத விவாதங்கள் செய்ய வேண்டாம். ஆன்மீக ரீதியாக இறைவனை நாங்கள் உணர்கிறோம், அரசியல் ரீதியாகவும் உணர்கிறோம், அறிவியல் ரீதியாகவும் இறைவனை உணர்கிறோம். இதில் நீங்கள் எந்த விவாதமும் பண்ண வேண்டாம் என்பது சும்மா இரு சொல்லற ஆன்மீக மக்கள் சார்பாக என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகாச்சரணம்.